எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். நெக் லைன் வந்து நம்ம கேன்வாஸில் வெட்டிக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து நெக் வந்து டிசைன் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டு எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டு அவங்களோட நெக் லென்த்து பார்த்துக்கோங்க. 6 இருக்குன்னாக்கா இங்கே 6க்கு கரெக்டாக மெஷர் பண்ணி இந்த மெஷரில் நீங்கள் எதுனா வந்து இப்போது நான் வந்து ஒரு நெக்லஸ் நெக்கு அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா இந்த 3 பாதி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆக பிரிச்சுக்கணும். 1.5 1.5 இப்படி 1.5. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே வந்து லைனு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்கே லைனு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைனு. இது பாருங்கள், இப்படி வந்து உள்ள எந்த டிசைன் போட்டாலும் உங்களுக்கு டிசைன் வந்து வேணுன்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு டிசைன் போடணுன்னாக்கா இந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நெக் டிசைன்ஸ் வந்து அழகாக வந்து கிடச்சிடும். வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த நான் நெக்கு வந்து நான் வந்து கேன்வாஸில் வெட்ட போகிறேன். அதுக்காக இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நெக் இது போட்டிருக்கேன். இப்போ நான் ரெண்டுத்தையும் கட் பண்ணுறேன் பாருங்கள், கிராஸாக தான் கட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் சிசர் கட் கொடுத்துருங்க. வந்து இந்த ஊசியால் அப்படி மார்க்கிங் வந்து கொடுத்துருங்க. பேக் போர்ஷனுக்கு டாட் போடணும் இல்லையா, இந்த டாட்டுக்கும் வந்து நீங்கள் போட்டணும். இது எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அப்படியெல்லாம் வேண்டாம். இவங்களோட அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 4.5, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே மேலே வந்து 4 போடுங்க, கீழே வந்து 4.5 போடுங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், மேலே கம்மியாக இருக்கணும். ஏன்னா நெக் லைன் வந்துடுதுன்றதுனால இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு டாட் பிடிச்சிங்கன்னா பக்காவாக இந்த பக்கமும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்படி இது பேக்கு. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இங்கே ஷோல்டர் டவுன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படின்னா இப்படி டவுன் பண்ணிடணும். நான் அது வரைக்கும் ஃப்ரண்ட் உள்ளாழத்தை வெட்டலை, டவுன் பண்ணிவிட்டு அது பிறகு தான் இப்போ வெட்டுறேன். இப்படி தச்சிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நெக்காண்ட சுருக்கம், ஹம் ஹோல்லாண்ட சுருக்கம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வராது, நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, நெக்கு. ஓகேவா? இப்போ ஸ்லீவ் வந்து இந்த இதுலேயே வந்து சரியாக போதான்னு பார்ப்போம். இல்லை பீஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் தான், அதனால் நம்ம அளவு எடுத்துடலாம். ½ இன்ச்சு தையலுக்கு, 7 இன்ச்சு. இங்கே வந்து 3.8 8 கோடு அப்படி தான் இது வந்து இந்த கேப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு.
இது வந்து 9.5. இது கரெக்டாக வந்து இருக்குது. இங்கே வந்து 6.25. இங்கே வந்து பீஸ் இல்லை நம்மளுக்கு. இந்த பீஸை வந்து நம்ம அப்புறம் அதை கொடுத்துக்கணும். இது வந்து ஷேப்பு இப்படி வரும். அப்போ அந்த ஷேப்புக்கு வந்து இங்கெல்லாம் பீஸ் கொடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுக்கலாம். இது பீஸு இப்படி தான் பீஸ் போட்டுக்கணும். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் பரவாயில்ல. ஓகேங்களா? இந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். உள் ஷேப்பை அப்புறமா எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த உள் ஷேப் போடும்போது 2ஆக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு இதை வந்து ஷேப் எடுத்துகிட்டு போகும். இப்படி தான் இவ்வளோதான் வந்து உள் ஷேப் எடுத்துக்கணும். இது அப்புறமா வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் பீஸில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பீஸை பேக் பீஸ் வெட்டுறேன். அதே மாதிரி இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு 39 இருந்தது ஹைட்டு. இப்போ வந்து நம்ம மெயின் பீஸில் வந்து 39 கரெக்டாக எடுக்கக்கூடாது. 2 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். அப்போது 41 வந்து அளவாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பீஸு. இது வந்து ஸ்லீவுக்கு. நம்ம ஸ்லீவுக்கு வந்து மிச்சம் இருக்கிற கிளாத்தில் தான் நம்ம கரெக்டாக ஸ்லீவ் எடுத்துக்கணும். ஸ்லீவ் இதை ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் சரி பங்கில் பார்த்துட்டு இங்கே வந்து மொத்தத்தையும் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து இது அந்த இந்த அக்காத்து இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி. இப்போ ஃப்ரண்ட் பீஸு, இதுதான் ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸில் ஒரு நெக் லைன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம சென்டராக போட முடியாது, சைடாக தான் வரும். இது சைடு டிசைன்ஸ் வந்திருக்கு. அதனால் அது கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் டிசைன்ஸ் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரும். அது இப்படி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள். இப்போ இந்த லைனிங்கு ஃப்ரண்ட் லைனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சைடை வந்து வரத்துக்கு நம்ம இது பண்ணலாம். இப்படி இது வந்து அப்படிக்க போட்டோம். ஏன்னா நெக் லைனில் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது நெக் லைனாக போட்டோம்னா இப்படி வரும். இப்படி நெக் லைனாக போட்டுக்கலாம். இது எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னே தெரில, ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சென்டராகவே பார்த்துக்கலாம். இப்படி சென்டராகவே இது ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த எட்ஜு தெரியும்.
மாதிரி சென்டர் பார்ட் வந்து அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி 39 இருந்தது. அது கூட நம்ம 2 இன்ச்சு சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 31 மார்க் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி இந்த சுடிதார் வந்து கட்டிங் ஆர் ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து அடுத்தது காட்டலாம். இப்போ வந்து கட்டிங் வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நிதானமாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.